கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முனி கிருஷ்ணப்பா. 70 வயதான இவர் பெங்களூரு மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். இருவரும் திருமணம் செய்து கொண்டு தனித்தனியே வசித்து வந்திருக்கிறார்கள். முனி கிருஷ்ணப்பா மட்டும் தனிமையில் வாழ்ந்து வந்திருக்கிறார். முனிகிருஷ்ணன் ஆயுள் முழுவதும் ஓடி ஓடி உழைத்து சிறுக சொத்துக்களை சேர்த்திருக்கிறார். அவற்றின் மதிப்பு இன்று பல கோடி ரூபாய்க்கு உள்ளது. அந்த சொத்துதான் தனக்கு யமனாக மாறப்போகிறது என்று முனிகிருஷ்ணப்பா கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். முனிகிருஷ்ணப்பாவிற்கு சொந்தமாக தூபனஹள்ளி பகுதியில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 அடுக்குமாடி கட்டடங்கள் உள்ளன. இந்த சொத்துக்களை தனக்கு பிறகு தனது பேர குழந்தைகளும் தன்னுடைய அண்ணன் பிள்ளைகளும் அனுபவிக்க வேண்டும் என்று முனி கிருஷ்ணப்பா ஆசைப்பட்டுள்ளார். அதற்காக தனது பெயரிலிருந்த சொத்துக்களை அவர்களின் பெயருக்கு மாற்றி எழுதியிருக்கிறார். அண்ணன் மகன்களுக்கு சொத்தை எழுதி வைத்தது முனி கிருஷ்ணப்பாவின் மகன்களான மோகன்குமார், கஜேந்திரா ஆகிய இருவருக்கும் பிடிக்கவில்லை. கடும் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள். சொத்துக்களை தங்கள் பெயருக்கு மாற்றித் தாருங்கள் என அவர்கள் அடிக்கடி முனி கிருஷ்ணப்பாவுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் முனி கிருஷ்ணப்பா தன்னுடைய முடிவிலிருந்து மாறவே இல்லை. இதனால் மகன்களுக்கு தந்தை மீது கொலை வெறி உருவாகியிருக்கிறது. தந்தை உயிரோடு இருக்கும் வரை அந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாது என நினைத்த இருவரும் அவரை தீர்த்து கட்ட முடிவெடுத்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று இரவு முனி கிருஷ்ணப்பா தனது வீட்டின் அருகே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்துள்ளார். அந்த சமயம் பார்த்து அங்கே வந்த மோகன்குமாரும் கஜேந்திராவும் தந்தையை வழிமறித்திருக்கிறார்கள். மீண்டும் அதே சொத்து பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. சொத்துக்களை தங்கள் பெயருக்கு மாற்றி எழுதுங்கள் என்று இருவரும் மிரட்டியிருக்கிறார்கள். ஆனால் முனி கிருஷ்ணப்பா வழக்கம் போல் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற மகன்கள் இருவரும் ஏற்கனவே திட்டமிட்டு கொண்டு வந்திருந்த ஹாக்கி மட்டை, இரும்பு கம்பிகளை கொண்டு முனி கிருஷ்ணப்பாவை சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். தற்காப்புக்காக முனி கிருஷ்ணப்பா மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்ததும் அதை பறித்து அவரை குத்தி சாய்த்துவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த முனி கிருஷ்ணப்பாவை மீட்ட அக்கம்பக்கத்தினர் அவரை தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி முனி கிருஷ்ணப்பா பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவம் குறித்து இந்திரா நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்திருக்கிறார்கள். அதில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்காக மகன்களே தந்தையை கொன்றது உறுதி செய்யப்பட்டது. இந்த கொலை தொடர்பாக மூத்த மகன் மோகன்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தப்பி ஓடிய கஜேந்திராவை தீவிரமாக தேடி வருகின்றனர். சொத்து ஆசை மனிதர்களை எந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதற்கு பெங்களூருவில் நடந்த இந்த சம்பவம் ஒரு கசப்பான உதாரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.